The second one, the peer pressure. எதிர்த்த வீட்டு பிள்ளை எப்படி இருக்கிறதோ அப்படியே என் பிள்ளை வளரணும். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அம்மாக்களுக்கும் பெரும்பாலும் இந்த பிரச்சனை உண்டு. தன் பிள்ளையை விட அந்த பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கான். உன் வயசு தானே சுரேஷுக்கும், அவன் எப்படி இருக்கான் பார். சுரேஷோட அம்மாவை கேட்டா தான் தெரியும். டிவி விளம்பரத்தில் வர்ற அம்மா மாதிரியேவா எல்லா அம்மாவும் இருப்பாங்க? உன் வயசு தானே, அவன் எவ்வளவு அருமையா படிக்கிறான். உன் வயசு தானே, எப்படி சொன்ன பேச்செல்லாம் கேட்கிறான். நீங்கள் தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை இன்னொரு பிள்ளையோடு ஒப்பிடாதீர்கள். மிகப்பெரிய தவறு அதுதான். இரண்டாவது மிக முக்கியமான விஷயம், பெண் பிள்ளைகளாக இருந்தால் தயவு செய்து ஒப்பிடாதீர்கள் அட் எனி காஸ்ட். இப்போ உங்களுக்குலாம் ஒரு 35 வயசு இருக்கலாம், 40 வயசு இருக்கலாம், 45 வயசு இருக்கலாம், 28 யங் மதர்ஸ்லாம் இருக்கலாம். இப்போ கூட உங்களை இன்னொரு பொண்ணோட ஒப்பிட்டா உங்களுக்கு கோபம் வரும். வந்தா தான் நீங்க பொம்பளை, இல்லைன்னு நீங்க எவ்வளவு மறுத்தாலும் சரிதான். டிவியில வந்துட்டு இருக்க ஐஸ்வர்யா ராய் அழகா இருக்குன்னு சொன்னா கூட உங்க புருஷங்காரரு உங்களுக்கு கோபம் வரும். அது என்ன பண்ணிட போகுது, வரவா போகுது, ரைட்? So don't compare your kids with any other kid in this world. The best kid is your kid. உங்கள் பிள்ளை சிறந்த பிள்ளை என்று நீங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் ஊர் உலகம் எப்படி ஒத்துக்கொள்ளும்? எப்போதுமே செல்போன் மாடலா என்ன பிள்ளை இதை விட இன்னும் நல்லா இருந்திருக்கும். நீங்கள் பார்க்காத அவ்வப்போது பார்க்கிற, இப்ப எப்போதுமே பாத்தீங்கன்னா அமெரிக்கா ரொம்ப பணக்கார நாடு மாதிரியே தெரியும். ஐரோப்பாவில் உயரமான கட்டிடங்கள் இருப்பது போலவே தெரியும். இதெல்லாம் நம்ம தமிழ் சினிமா பார்த்துட்டு சொல்றது. அந்த ஊர்ல இருக்க அழகான கட்டடத்தை படத்துல காட்டுறாங்க. அந்த ஊர்லயும் சேரி இருக்கு, அந்த ஊர்லயும் பிச்சைக்காரன் இருக்கான், அந்த ஊர்லயும் சாக்கடை ஓடுது. ஆனால் நாம் பார்க்கிற பிம்பங்கள் எல்லாம் பிரம்மாண்டமான பிம்பங்கள் என்கிற காரணத்தால் ஒட்டுமொத்த அந்த தேசமே அப்படி இருக்கிறது நாம் நினைத்துக் கொள்கிறோம். அதே மாதிரிதான் எதிர்வீட்டு பிள்ளையினுடைய சில சாகசங்களை மட்டும் பார்த்துவிட்டு என் பிள்ளை எப்படி இல்லையே என்று நீங்கள் நினைக்காதீர்கள். நீங்கள் 1000 முறை உங்கள் பிள்ளைகளை ஒப்பிட்டு இருப்பீர்கள் இன்னொரு பிள்ளையோடு. நடந்திருக்கும், நடந்து கொண்டு இருக்கிறது. உங்கள் பிள்ளைக்கு 2 வயசு இருக்கலாம், 4 வயசு இருக்கலாம், 6 வயசு இருக்கலாம், 10 வயசு இருக்கலாம், 12 வயசு இருக்கலாம். எத்தனையோ முறை நீங்கள் உங்கள் பிள்ளையை எதிர்விட்டு பிள்ளையோடு ஒப்பிட்டு இருக்கிறீர்கள், அந்த பிள்ளை போல் நீ இல்லை என்று. ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் உங்கள் பிள்ளை அந்த அம்மாவை போல் நீ இல்லை என்று சொல்லி இருக்கிறதா? Have ever said? என்னைக்காவது சொல்லியிருக்கா குழந்தை? அந்த பெருந்தன்மை அப்பா அம்மாக்களுக்கு வேண்டாமா? பாரு, வனஜாவோட அம்மா எவ்வளவு புத்திசாலி, நீ என்ன இருக்க மக்கு அப்படின்னு என்னைக்காவது ஒரு பிள்ளை சொல்லியிருக்கா? குழந்தை சொல்லார். அடித்தாலும் அம்மாவை போய் அணைத்துக் கொள்ளுகிறதை தவிர வேறு எதுவும் தெரியாத நிர்பந்த கட்டுக்குள் வாழ்வதுதான் குழந்தையின் இயல்பு. தட் இஸ் வாட். பசுமரத்து ஆண் என்ற வார்த்தை அதற்காகத்தான் பயன்படுத்தப்படுது. என்ன கடமையோ அதை நிறைவேற்றுவது மட்டும்தான் குழந்தைகளுக்கு தெரியும். அப்படியே இந்த முன்னால வந்து 2 பசங்க நின்று கோபிநாத்தை பத்தி அப்படி புகழ்றாங்க. கோபிநாத் யாருன்னு இந்த பசங்க 2 பேருக்கு தெரியாது. எதிர்த்தாப்புல தான் நான் உட்கார்ந்துருக்கேன். மையமா இங்கதான் எவனோ ஒருத்தன். They don't know who is Gopinath, but the job for them was assigned. இதுதான் உன் பணி, இதை சிறப்பாக செய். அதை சிறப்பாக செஞ்சுட்டு எவ்வளவு அருமையா போறாங்க. இப்போ வரைக்குமே நான் தான் கோபிநாத் தானே உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. பட் they do. அவங்க செய்வாங்க. காரணம், நீங்கள் எப்படி தயாரிக்கிறீர்களோ அப்படித்தான் அவர்கள் வருகிறார்கள். அது மூங்கில் புல்லாங்குழலாக்குவதும் கட் அவுட் கட்ட பயன்படுத்தும் கயிறாக மாற்றுவதும் உங்கள் கையில் இருக்கிற விஷயம். அதானே மூங்கிலாச்சேன்னு எள்ளு மாதிரி வடிக்கிறது, அப்புறம் உருட்டி விளையாடுறது. டோன்ட் டூ தட். ஒரு குழந்தையின் ஏற்ப சக்தி என்னவாக இருக்கும் என்று கணக்கெடுக்கிற அதே நேரத்தில் அவனின் விருப்பம் என்ன என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இது ஒரு வகம். இன்னொன்னு கண்டுகொள்ளாத்தனம்.